ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சைகஸ் ட்ரீயை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சைகஸ் ட்ரீ வந்து ஒரு அழகு மரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரீ வந்து ஒரு சில இடங்களில் தான் வச்சுருப்பாங்க. இப்போ சில ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அழகு ட்ரீயாக வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் காலேஜஸில் வந்து இது இருக்கும். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன், இது மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் இது வந்து இருக்கும் கூட சொல்லலாங்க. இன்றைக்கி வந்து இதோட கிளாஸ் பார்ப்போமா. சைகஸோட கிளாஸ் வந்துன்னா சைகடோபிசிடா, ஆர்டர் வந்து என்னென்னா சைகடலஸ், ஃபேமிலி பார்த்திங்கன்னா சைகடேசியே, ஜீனஸ் வந்து சைகஸ். இதாங்க இதோட சயின்டிஃபிக் டீட்டெயில். இதோட பொதுப்பன்மைகளை பார்ப்போம். சைகஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஃபாசில் அப்படின்னு சொல்லலாம். லிவிங் ஃபாசில்னால் இது ஒரு ஒரு புதைவடிவ மரம் அப்படின்னு சொல்லலாம், தாவரம் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது எங்கே குரோ ஆகுனா ட்ராபிக்கல் அண்டு சப்ட்ராபிக்கல், வெப்பமண்டலம் அண்டு மித வெப்பமண்டலம் 2 ரீஜன்லேயும் வந்து இது வந்து என்னென்னா குரோ ஆகும். இதோட பிளான் பாடி பார்த்திங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் பிளான் பாடின்னு சொல்கிறோம். இது ஒரு சிறிய பனை மரம் போன்று இருக்குன்னு சொல்கிறோம், அதான் ஸ்மால் பல்ம் அப்படிங்கிறோம். இதோட க்ரோத் வந்து வெரி லோ அப்படின்னா இது வளராது அப்படின்னு சொல்ல வைக்காது, வளர கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு லீஃபை தான் இது வந்து என்ன பண்ணும், உற்பத்தி பண்ணணும்னு கூட சொல்லலாம். இதை வந்து எப்படி டிஃப்ரெண்டியேட் பண்ணலாம்னா ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ்னு வந்து இதை வந்து நம்ம டிஃப்ரெண்டியேட் பண்ணலாம். இந்த ரூட்டுன்னு பார்த்திங்கன்னா 2 ரூட்டு வந்து இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா டேப் ரூட்டு, இன்னொன்று வந்து கொரலாய்டு ரூட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பவள வேர்கள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதான் சொல்கிறோம். ஸ்டெம்மு பார்த்திங்கன்னா கலும்னர் அண்டு அன்பிரான்ச்டு உட்டி ஸ்டெம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இந்த உட்டு இது வந்து ஒரு மரம் தானே, இதில் வந்து பிரான்ச்சாகவே வந்து இருக்காது, அதுதான் அன்பிரான்ச்சஸ் உட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டெம் வந்து எப்படின்னா நேராக இருக்கும் வளர்த்தியாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸ் வந்து எப்படின்னா அசிமிலரி அண்டு ஸ்கேல் லீவ்ஸாக வந்து இதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனும் வந்து இருக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனாக தெரியும், இதை வந்து நம்ம கட் பண்ணி வச்சு அதிலேருந்து க்ரோ பண்ணுறது தான் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அட்வான்டேஜியஸ் பட்ஸ் ஆர் பல்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்ஸ்னால் மொட்டுகள், பல்பிள்ஸ்னால் வந்து என்னென்னா கிழங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இது மூலியமாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இதை வந்து இதோட இனத்தை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து இந்த சைகஸ் வந்து டயாசியஸ் அப்படி பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இருபால் தாவரம் அப்படின்னு சொல்கிறோம். மேலும் வந்து இருக்கும், ஃபீமேல் தாவரமும் வந்து இருக்கும், அதுதான் ஹெட்ரோஸ்போரஸ்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணால் மைக்ரோஸ்போர் அப்படின்னு ப்ரொடியூஸ் பண்ணுது, மெகாஸ்போரோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. மைக்ரோஸ்போர் வந்து மேலு, மெகாஸ்போர் வந்துங்கிறது ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறோம். மேல்னால் என்னது ஆண், ஃபீமேலாக பெண். 2 விதமான ஸ்போரும் வந்து இந்த மரத்தில் வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். மெனி ஸ்பீசிஸ் வந்து இந்த சைகஸில் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வந்து யூஸ் ஆகுது, ஒரு அழகு தாவரமாக வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். சம் ஸ்பீசிஸ் ஆஃப் த சைகஸ் வந்து என்னதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா எடிபிள் சீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இதோட லீவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டெக்கரேட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யங் லீஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாமிட்டிங் அந்த சென்ஸ், அது வாமிட்டிங்க்கும் அதுக்கப்புறம் வந்து வாயு பிரச்சனைகளுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். சம் ஸ்பீசிஸ் வந்து ஸ்டோர் த ஸ்டார்ச்சை வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. அண்டு கமர்ஷியல் ப்ராசஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது இந்த சைகஸ் ட்ரீ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைகஸ் ரெவல்யூட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற மோர் ட்ரீஸை பற்றி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்மளோட எக்ஸ்ப்ளோரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.